ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா இப்போ எல்லோரும் எப்படி இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா மட்டும்தான் நானும் ஹாப்பியாக இருப்பேன். அப்போ தான் யாராச்சும் ஒருத்தர் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாலும் நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்குல்ல. எல்லாம் நம்ம பசங்க தான் நீங்கள். சரி வாங்க, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ளெக்சிபிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ளெக்சிபிள்னால் என்னென்னா, ரோட்டில் ஃப்ளெக்சிபிள்னால் எப்படி கம்ஃபர்டபுளாக நம்ம ரோடு போடுவோம்ல, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நிறைய ஒரு இடத்த ஃப்ளெக்சிபிள்னால் ஒரு சைடு எப்படி சொல்கிறதுனா, சென்டரில் மட்டும்தான் கொஞ்சம் லெவலாக இருக்கும். கொஞ்சம் சைடு ரெண்டு கார்னர்லேயும் கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் போடுவாங்க ரோடெல்லாம். சரிங்களா? அதை பற்றி தான் ஃப்ளெக்சிபிள் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ வளைவு அந்த கான்செப்டில் தான் ஃப்ளெக்சிபிள் சொல்லுவாங்க. சரியா? உங்களுக்கு ஏதாச்சும் வாய்ஸ் கிளியராக இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லோரும். ஏன்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் வாய்ஸ் அதிகமாக கேட்கும், அதனால தான். சரிங்களா? நான் அதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நான் அதுக்குள்ளேயே நான் பண்ணி முடிச்சிடறேன். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரோடு பற்றி டவுட்டு, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வீடியோ போடுறேன். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இதுலேயும் டவுட் கிடச்சிருச்சுன்னா, நீங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் உங்களுக்காக. சரி வாங்க, நம்ம ஃப்ளெக்சிபிள் பற்றினா ஒரு டாப்பிக்கு பார்ப்போம். ஃப்ளெக்சிபிள் ரோடு இஸ் ஏ ரோடு மேட் ஆஃப் ஆஸ்பல்ட் ஆர் அதர் பிட்டுமினஸ் மெட்டீரியல்ஸ். இது பிட்டுமினஸ் மெட்டீரியல் வச்சு தான் போடுவாங்க. பிட்டுமினஸ் மெட்டீரியல்னால் அந்த ஜெல்லிங் வச்சு தான் போடுவாங்க. ஃபுல்லாக பெரிய பெரிய ஜெல்லி வச்சு போடுவாங்க இதுக்கு, பிட்டுமினஸ் ரோடுக்கு. சரிங்களா? மெட்டீரியல் தட் கேன் பி பெண்ட் அண்ட் டிஃப்ளெக்ட். சொன்னல, பெண்ட் அண்ட் டிஃப்ளெக்ட் அண்டர் டிராஃபிக் லோட்ஸ். இப்போ லோடு அதிகமாக கொடுக்குற, இப்போ ஏதாச்சும் இப்போ டிராஃபிக் ஒரு இடத்துல ஆகுதுன்னா, இப்போ அந்த இடத்துல வெயிட் ரோடுக்கு அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல அதனால் ஃப்ளெக்சிபிள் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ லைட்லாம் ஸ்லோப் ஆகிட்டு கொஞ்சம் குழி ஆகிடுதில்ல. இது ஒரு இடத்துல ரோடு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னா, அந்த இடத்துல இப்போ லோடு வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல குழிப்பள்ளம் ஆகும். அதுதான் சொல்கிறாங்க, த டிஃப்ளெக்ட் அண்டர் டிராஃபிக் லோடு. இப்போ டிராஃபிக் அதிகமாச்சுன்னா அந்த டைமில் லோடு அதிகமாக இறங்கும்னு சொல்கிறாங்க. சரியா? திஸ் மேக் தெம் லெஸ் லைக்லி. சரியா? டு பி டேமேஜ் அண்ட் நீட் ரிப்பேர்ஸ். அது டேமேஜ் ஆகுதான், அதுக்கு ரிப்பேர்ஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் சொல்கிறாங்க. இப்போ ஏதாச்சும் ஆச்சுன்னா, டேமேஜ் ஆச்சுன்னா அதை இவங்க ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுதான் ஃப்ளெக்சிபிள்னு சொல்லிட்டு ஃப்ளெக்சிபிள் ரோடு இது டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாச்சும் இது கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி ஃப்ளெக்சிபிள் பற்றி யாருன்னா தெரியுதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிள் பற்றி யூசஸ் ப்ராசஸ் எல்லாத்தையும் அதை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ சிம்பிளாக தான் சொன்னேன். டெஃபினேஷன் இது ஃப்ளெக்சிபிள்லாம் என்ன, அது மட்டும் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் மறக்காமல் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்காகவே நான் போடுறேன். ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சதீஷ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.